Hi guys, welcome to Zigwags and Tips. First of all, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5000க்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்திருக்கோம். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இன்னைக்கு நான் வீடியோட டாபிக் என்னன்னா ஒயர்லெஸ் சார்ஜர். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே தெரியாத சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். ஒயர்லெஸ் சார்ஜர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நிறையா நம்ம விளம்பரத்தில் ஏதோ ஒன்றில் பார்த்துருப்போம். ஜஸ்ட் ஒரு ஃபோன் இருக்கும், அவங்க சாம்சங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த விளம்பரத்தில் அவங்க பிளக் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபோனுக்கும் அந்த ஒரு அடாப்டர் மாதிரி இருக்கும். அதுக்கும் எந்த சம்மந்தமுமே இருக்காது. ஜஸ்ட் இப்படி பக்கத்துலேயோ இல்லை மேலேயோ வைப்பாங்க. அந்த ஃபோன் சார்ஜரும் எனக்கு திங்க் பண்ணியிருக்கோமா அது என்ன மெக்கானிக்ஸில் ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஓகே கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஆக்சுவலாக இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் இந்த இமேஜில் பவர் சப்ளை இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த பவர் சப்ளை அந்த ஒயர் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு கலராக இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் காயில். இதோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா கரண்ட் பிளக்லேருந்து வர கரண்ட், அதாவது எலக்ட்ரிக்கல் பவரை மேக்னெட்டிக் வேவ்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்க. இந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆக்சுவலாக எப்படி கன்வெர்ட் ஆகுனா, ஒரு மேக்னெட் இருக்கும், அந்த மேக்னெட்டை சுற்றி ஒரு காயில் இருக்கும், காப்பர் காயில். அந்த காயில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் வேவ்ஸை உருவாக்கியிருக்கும். ஓகே, இந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு மேலே அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மேலே கிரீன் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபோன் பின்னாடி, அதாவது ஒயர்லெஸ் சார்ஜ் யூஸ் பண்ணுற ஃபோன் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும், பேட்டரிக்கு பின்னாடி. அந்த இமேஜ் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு ரிசீவர் காயில் இருக்கும். அந்த காயில் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் வேவ்ஸை கன்வெர்ட் பண்ணும். என்ன ஆகும்னா எலக்ட்ரிக்கல் பவரா. ஒன்றும் மெக்கானிக்ஸ் இல்லை. இதோட இந்த சிவப்பு கலராக இருக்கிறதோட வேலை என்னன்னா கரண்ட்டை வேவா மாற்றுது, மேக்னெட்டிக் வேவா. இந்த கிரீனாக இருக்கிறது அந்த மேக்னெட்டிக் வேவை அப்சர்வ் பண்ணி திருப்பி எலக்ட்ரிக்கல் வேவா மாற்றுது. இந்த ஒரு சிம்பிள் 2 மெக்கானிசத்தில் தான் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த எக்ஸ்பிளேஷன் தியரியில் பார்த்துருப்பீங்க. நேர்லேயே ஒரு மொபைலில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் இருக்கிறது தான் நான் சொன்ன அந்த ரிசீவர். அதே இந்த இடத்துல சிவப்பாக இருக்கிறது தான் அந்த கன்வெர்ட் பண்ணி இந்த 2 பாயிண்ட் மூலமாக தான் அந்த பேட்டரிக்கு சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. அந்த பேக் சைடில் உள்ளே இருக்க சிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ரவுண்டாக தாங்க இருக்கும். நாம் அந்த அடாப்டர் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது எலக்ட்ரிக்கல் பவரை மேக்னெட்டிக் வேவ்ஸாக கன்வெர்ட் பண்ணுற அடாப்டர் தாங்க இது. இந்த அடாப்டர் மூலமாக தான் எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் வேவ்ஸாக கன்வெர்ட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் ரிசீவர் மூலமாக அப்சர்வ் பண்ணப்பட்டு திருப்பி எலக்ட்ரிக்கல் வேவ்ஸாக கன்வெர்ட் ஆகுது. இந்த ஒரு சிம்பிள் மெக்கானிக்ஸில் தாங்க ஒயர்லெஸ் சார்ஜிங் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது மூலமாக என்ன பெனிஃபிட் ஏதாவது மைனஸ் இருக்குன்னா, கண்டிப்பாக எல்லா டெக்னாலஜிலையுமே பெனிஃபிட்டும் இருக்கும், கண்டிப்பாக அதோட டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். இதோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நல்லா அது வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் எந்த இதுவும் கனெக்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இப்படி வச்சிங்கன்னா அப்படின்னா ஒரு லுக்கு, ஜஸ்ட் இப்படி வச்சிங்க அப்படின்னா சார்ஜ் ஏறும். அது ஒரு பெரிய பெனிஃபிட். இதோட மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப காஸ்ட்லிங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இது ரொம்ப ஸ்லோ. மற்ற சார்ஜரை கம்பேர் பண்ணக்குள்ள, இப்போ இருக்க சார்ஜரை கம்பேர் பண்ணக்குள்ள இது ரொம்ப ஸ்லோவாக தாங்க சார்ஜ் வரும். இதுதான் இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க கூட ஒன்று சொல்லி ஆகணும். நாங்கள் சொல்கிற வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு புரியுதா இல்லையா, இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ரியல் லைஃப்பில் பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறதுக்கு மேலே ஒரு ஓட் பட்டன் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஓட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.